தனக்கு கலைஞர்தான் தலைவர் என எம்ஜிஆர் தெரிவித்ததாக திமுக தலைவர் ஸ்டாலின் பேசியுள்ளார். சென்னை வானகரத்தில் முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் தலைமையில் 5000 பேர் திமுகவில் இணையும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது பேசிய மு.க. ஸ்டாலின், எந்த நேரத்திலும் தேர்தல் வந்தாலும் பணி செய்ய தயாராக இருங்கள் என திமுகவினருக்கு அறிவுறுத்தினார். ஸ்டாலின் தான் வர வேண்டும் என வாக்களித்த மக்களால் வென்றவர்களின் ஆதரவில்தான் ஆட்சி ஓடிக்கொண்டிருப்பதாகவும் அவர் பேசினார். பேருந்தில் மகளிர் இலவச பயணம், காலை உணவு திட்டம், தாயுமானவர் திட்டம் இருக்கும் வரை ஸ்டாலின் பெயர் இருக்கும் எனவும் கூறியுள்ளார். மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பொருளாளராக இருந்து செயல்பட்ட இந்த இயக்கத்திற்கு நீங்க வந்திருக்கிறீங்க. உதயசூரியன் சின்னத்தில் போட்டிட்டு தான் அவர் முதல்ல சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றார். அதற்கு பிறகு தனி கட்சி கண்டார். ஒரு தனி கட்சி கண்ட பிறகும் தலைவர் கலைஞர் அவர்களை சட்டமன்றத்தில் ஒருத்தர் தலைவர் கலைஞருடைய பெயரை குறிப்பிட்டு பேசினப்போ அன்றைக்கு சட்டமன்றத்தில் முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர் அவர்கள் அதை கண்டிச்சார். என்ன சொல்லி கண்டிச்சார் தெரியுமா? உங்களுக்கு நான் தலைவராக இருக்கலாம், ஆனால் எனக்கு தலைவர் கலைஞர் தான் என்று சொல்லி அதை இந்த வார்த்தையை வாபஸ் வாங்க சொன்னார். இது வரலாறு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.